18ஆம் படி கருப்பசாமியே துணை. என் அன்பின் தங்கமே, உனக்கு பிடித்த பரிசை தான் உன் அப்பன் உன் கையை பிடித்து கொடுப்பதற்காக வந்து இருக்கின்றேன். இதில் நம்ப முடியாத பேரதிசயம் உனக்கு நடந்தே தீரும். அப்படி என்ன நடக்கப் போகிறது என்றுதானே இந்த அப்பனை பார்த்து சந்தேகத்தோடு கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, இத்துணை நாளாக உன் மனதில் நீ கண்ட கனவு, இத்துணை நாளாக உன் மனது எதை நினைத்து பதபதைத்து கொண்டதோ அதை பற்றியது. நீ எந்த கனவு நினைவாக வேண்டும் என்று என்னிடம் மண்டியிட்டு கேட்டுக்கொண்டு இருந்தாயோ அதை உன்னிடத்தில் நிரந்தரமாக ஒப்படைப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன். அல்லது அழுகைக்கு எப்பொழுதுதான் விடிவு காலம் வரப்போகிறது? என் போராட்டம் எப்பொழுது முடிய போகிறது? நான் காசு பணத்தையா கேட்டேன் அப்பனே? நிம்மதியான வாழ்க்கையை தானே கேட்டேன், நிம்மதியான தூக்கத்தை தானே கேட்டேன் என்று என்னிடம் அடுக்கடுக்கான கேள்விகளோடு மண்டியிட்டு இங்கு முட்டி மோதி கொண்டு இருக்கின்றார். எங்கே போனால் எனக்கான விடைவு காலம் கிடைக்கும் என்று யோசித்து யோசித்து ஒரு கட்டத்தில் செய்வதறியாது விதி போன போக்கில் நீ சென்று கொண்டு இருக்கின்றாய். அதை மாற்றுவதற்கான முயற்சியாகத்தான் இந்த அப்பன் கருப்பன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். வெற்றி கிடைக்குமா என்றெல்லாம் என்னிடம் கேட்கிறாய். வெற்றி மட்டுமே தருவதற்காகத்தான் இந்த அப்பன் கருப்பண்ணசாமி நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் கவலையோடு நீ கவலை தேய்ந்த முகத்தோடு என்னிடம் மண்டையிட்டு முறையிட்டு கொண்டு இருக்கின்றாய். அப்பனை 18ஆம் படி கருப்பண்ணசாமியே, நான் உன்னை மட்டும்தானே நம்பிக்கொண்டு இருக்கின்றேன். நீயே இந்த சோதனையை எனக்கு தரலாமா என்று சிந்திக்காதே. இந்த சோதனையிலும் யார் ஒருவர் என்னை முழுவதுமாக நம்பி சரணாகதி அடைந்து கொண்டு இருக்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி வசந்தான். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீயோ இந்த சோதனையை தந்து எதற்காக இப்படி என்னை வேதனைப்படுத்துகிறேன் என்று யோசிக்கலாம். என் பிள்ளையே, நான் உனக்கு சோதனையை தரவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை செதுக்கிக் கொண்டு இருக்கின்றேன். சில விஷயங்களை புரிய வைத்து கொண்டு இருக்கின்றேன். உண்மையின் வடிவம் என்னவென்று உனக்கு தெரியவில்லை. நீ எடுத்ததெல்லாம் நம்பிக்கொண்டு இருக்கின்றாய். வெளுத்ததெல்லாம் பால் என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளைகள் யாருக்கும் எந்த துன்பத்தையும் விளைவிக்காமல் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் உண்டு என்று வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். உன்னை போலவே மற்றவர்களும் இருக்கின்றார்கள் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த சூழ்நிலையை உனக்கு உணர வைப்பதற்குத்தான் சில விளையாட்டுக்களை விளையாடி கொண்டு இருக்கின்றேன். நீயோ நினைக்கலாம், இந்த சோதனை தந்துவிட்ட உடனே நாம் அப்ப நம் கூட இல்லையோ என்று. அதுவல்ல என் தங்க பிள்ளையே. நான் எப்பொழுதும் நீ நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் மறுபடியும் நான் சொல்கிறேன் கேள். நீ நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் இந்த அப்பன் உன் கூடத்தான் நான் இருந்து கொண்டு இருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏனென்றால் நீயாக என்னை தேடி வரவில்லை, நான் தான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். இனியும் என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்பதை அறிந்து கொண்டு, இனியும் என் பிள்ளைகளுக்கு காலம் தாமதிக்க கூடாது என்பதை புரிந்து கொண்டு, என் பிள்ளையை உனக்கான வெற்றியை உன்னோடு இருந்து உன் வாழ்க்கை முழுவதுமாக பரிசாக தர வந்து இருக்கும்போது உன் மனம் ஏங்கியதும் உன் மனம் கும்பிரியதும் எனக்கு புரியாதா என எல்லாம் நல்லதுக்காகத்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. இறுதியில் என் பிள்ளையான நீ மட்டும்தான் ஜெயிக்கப் போகிறாய். உண்மையை புரிந்து கொள், உண்மையை உணர்ந்து கொள். நடப்பது எல்லாம் நல்லதுக்கே என்று நினைத்துக்கொள். நல்லதுதான் நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும்.